சங்கீதம் 33:18-20 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரின் ஆத்துமாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து அதை பரிசுத்தப்படுத்தி நீதியின் பாதையில் நடத்துவதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை எபேசியர் 1:7 காணலாம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதை 1 யோவான் 1:7 காணலாம். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், துயரம், சோதனை, நெருக்கங்கள் என்பன போன்றவற்றிலிருந்து அவர் உங்களை தப்புவித்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளித்து சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். 1 பேதுரு 5:10-11 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, உங்கள் கிருபையால் நித்தமும் என்னை தாங்கி நடத்தும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.